இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வீடியோவில் வரக்கூடிய நபர் பேசியது. இதற்கும் சேனலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பேரு வந்து ஸ்டாலின். ஐயா, இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க? நானாங்க ஐயா சகலத்துக்கும் பார்ப்பேங்க. ஏவல், பில்லி, சூனியம் சகலத்துக்கும் பார்ப்பேன். சரிங்களா? காத்து, கருப்பு அனைத்தும் விளக்குவேன். ஐயா, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தேடி வர்றாங்க மக்கள் பொதுவா அதிகமா வர்றது? அதிகமா எல்லாத்துக்குமே வராங்க ஐயா. இப்ப திருமண தடை, கல்யாணமே ஆகலை ஐயா, இதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சரிங்களா, 21 வாரம் நாகத்தம்மன் கோயிலுக்கு மஞ்சள் தடவி, இந்த நூல் பூக்கட்டுற நூல்ல மஞ்சள் தடவி 21 சுத்தி வரணும். சரிங்களா? சுத்தி வந்து பச்சரிசி வெல்லம் கையில எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும், அதை சுத்தி போட்டுட்டு முட்டை பால், சரிங்களா, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நாகத்துக்கு வந்து முதல் வாரம் இதை செஞ்சுட்டு மீதி வாரம் வந்து தீபம் மட்டும் போட்டா போதும். இந்த ஜாதக ரீதியா இருக்கிற சர்வதோஷம் வந்து விளைவிக்கும். திருமணம் ஆயிடும். திருமண தடை ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடும். சரிங்களா? தொழில பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த போட்டி பொறாமல்லாம் இருக்கும். சரிங்க. அந்த தொழில் சரியா நடக்காது. அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க? ஐயா, தொழில் ஓடாதவங்களுக்கெல்லாம் நான் மை தருவேன். சரிங்களா? சில பேருக்கு வந்து சுவாமி கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து சூனியம், ஏவல் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளவுதான் பண்ணாலும் கருகிற மாதிரி கருகி போயிடும். தொழில் எல்லாம் நஷ்டமாகும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாது. ஐயா, எடுத்து போறேன், முதலீடு பண்றேன், திருப்பி லாஸ் ஆகுது, திருப்பி போறேன், திருப்பி லாஸ் ஆகுது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்வன செஞ்சு குட்டி சைத்தான் மாட பிசாசெல்லாம் வச்சு அழிக்கிறது, மறைமுகமா வச்சு அவங்களுக்கு தொழிலை முடக்கிற வேலை இதெல்லாம். சரிங்களா? அந்த வேலையெல்லாம் முடக்கிற வேலையெல்லாம் சரி பண்ணி தருது. சரிங்களா? எதா இருந்தாலும் நல்லா ஓடும். பொதுவா ஒரு வீட்டுல நல்லது நடந்துட்டே இருக்கும், திடீர்னு கெட்டது நடக்கும், திடீர்னு மரணங்கள் ஏற்படும். இதெல்லாம் எதனால ஏற்படுது? ஏதாவது ஏவல், பில்லி, சூனியம்? ஐயா சொல்றேங்க ஐயா, இது வந்து எப்படின்னா இருக்கிற இடத்துல ஏதாவது ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு அந்த மாதிரி எதனால வருதுன்னு முதல்ல பார்க்கணும். இப்ப காத்து ஏதாவது இருக்கா அந்த வீட்டுல, இல்ல ஏவல், பில்லி, சூனியம் ஏதாவது இருக்கா, இல்ல குட்டி சைத்தானால ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல முன்னோர்கள் செஞ்ச பாவ கர்மத்தினால ஏதோ அடிவாங்க. சில பேர் வந்து பாம்பு அடிப்பாங்க, முன்னோர்கள் கோயில் பாம்பு அடிச்சிருவாங்க. அது என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஏவல் மாதிரி என்னன்னே தெரியாம ஆளை சாய்ச்சி விடும், ஆளை காலி பண்ணி விடும், தொழில் சரிவை ஏற்படுத்தி விடும், குழந்தை குட்டி கூணும் குருடும் செவிடுமாக பிறப்பாங்க. சில விஷயம்லாம் நடக்கும். சரிங்களா? கெட்ட விஷயம்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்து சொல்லணும், எதனால வந்துச்சு, இல்ல வேற ஏதாவது தோஷமா, இல்ல வேற ஏதாவது இருக்கா, அதெல்லாம் பார்த்து தெளிவா சொல்லணுங்க ஐயா. முதல்ல வந்து ஜாதக ரீதியா எதுவும் கோளாறு இருக்கான்னு பார்க்கணும்.
ரெண்டாவது வந்து என்னன்னா இருக்கிற இடம், இந்த மனக்கட்டுல ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது வந்து குலதெய்வம், குலதெய்வத்துல எதுவும் கோளாறு இருக்கா? இந்த மாதிரி கோயிலை இடிக்கிறது, சில இதெல்லாம் பண்றது, முன்னோர்கள் பண்றது, அதாவது பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறது, சில பேர் சாபக்கட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி பார்த்து எப்படி சரி பண்ணணும், எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் ஐயா. பொதுவா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா ஒரு வீட்டுல சில பேர் தூக்கமே என்பது இருக்காது. ஆமாங்க ஐயா. பசி இருக்காது. ஆமா. இதெல்லாம் எதனால, யார் வச்சிருப்பாங்க? பொதுவா சொந்தத்துக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ஐயா இங்க வந்து நல்லா கேட்டுங்க ஐயா. சொந்தத்துல வச்சவனே பக்கத்துல வந்து உட்கார்ந்தவனே சொல்லிட்டேன். யாரு வச்சா, எதனால வச்சா எல்லாம் தெளிவா சொல்லிடும். ஆமா, அதாவது இவங்க தான் வச்சாங்கப்பா, இவங்க தான் செஞ்சாங்க. உடம்பையே உரிக்கிறோமா? ஆமா, உடம்ப உருக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஆளை காலி பண்ணும். அதாவது ஆத்மா வச்சு ஏவுவாங்க, செத்தவங்களை வச்சு ஏவுவாங்க. அது உள்ள போயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தூக்கம் கொடுக்காமையும் காத்து மாதிரி முறுக்கி சாமி மாதிரி ஆட வச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆளை காலி பண்ணும். சரிங்களா ஐயா? ஏவல் வந்து இந்த மாதிரி தலைமுடியை எடுத்து மயானத்துல அவங்களுக்கு சுடுகாட்டுக்கு போய் இந்த மண்ட ஓட்டுல இருந்து எடுக்கிறதா சொல்றாங்க. அது உண்மைங்களா? எந்த அளவுக்கு அது சாத்தியம்? ஐயா, மண்டவோடு சுடுகாடு மயான பூஜை போறது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. சில பேர் அந்த இதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டு ஏவல் பில்லி சூனியம் அடுத்தவங்களுக்கு வந்து, அதான் சொன்னல உங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது எல்லாம் பண்றது, அவங்க துணி நகம் காலடி மண்ணு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வந்து செய்வாங்க ஐயா. அந்த மாதிரி பொம்மை செஞ்சு அடிப்பாங்க. சொல்றது புரியுதா? சில இது குடுவை செஞ்சு சில இது புதைப்பாங்க. ஏய், சொல்ற புரியுதா ஐயா உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால அவங்களுக்கு எதிராளிக்கு கெட்டது நடக்குமா? ஐயா, செய்யறவங்களுக்கே கெடுதல் நடக்குங்க ஐயா. புள்ள குட்டி கூணு குருடு செவிடு வாரிசுல எதுவுமே இருக்காது, இல்லாம போயிடும். கெடுதல் செய்யறவங்களுக்கு நல்லது செய்யணும்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு கெடுதலை செஞ்சாங்கன்னா கெடுதல் மட்டும்தான் விளையும். எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கேன். எவனாலையும் முடியல, செய்வனை எடுக்க முடியல, உயிரை காப்பாற்ற முடியலன்னா கண்டிப்பா வந்தா நான் காப்பாத்தி விடுவேன். எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கேன். தூக்குல தொங்குனவன் எல்லாம் காப்பாத்திருக்கேன். ஏவல் பில்லி சூனியத்துல இருந்தவன் அத்தனை பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன். நிறைய பேரு என்ன நம்பி வந்து. பொதுவா ஒருத்தருக்கு இப்போ எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது, இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் ஐயா? ஜாதக ரீதியா ஏதாவது கோளாறு இருக்கா அதை பார்க்கணும் ஐயா. அடுத்தது வந்து அதான் சொன்னனே, குலதெய்வத்துல ஏதாவது கோளாறு இருக்கா அதை பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஏதாவது வாங்குற இடம், புது வீடு வாங்குவான், வீடு கட்டுவான், அந்த மாதிரி அங்க கோளாறு இருக்கும். அது என்னன்னு தெரியாது. வாங்கினது இருந்து அடி மேல அடியா இருக்கும். சில பேர் சொல்லுவான், இடத்த வாங்கினேன் இந்த மாதிரி அடி வாங்கிருச்சு, ஒரு தொழிலை புதுசா தொடங்கினேன், அந்த நேரத்துல ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுவும் பாதிக்கப்படும் ஐயா. இந்த நவீன யுகத்துல இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் நம்புறாங்களா மக்கள்? கண்டிப்பாங்க ஐயா, இருக்குங்க ஐயா. எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க ஐயா, காப்பாத்தி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் இருக்கு. சில பேர் இந்த பூர்வீக இடத்துல இடம் வாங்கியிருப்பாங்க. ஆமாங்க ஐயா. வாங்கினதுக்கு அப்புறமே ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் சிலருக்கு, சில இடத்துல ஐயா மாறி வாங்கியிருப்பாங்க, அதனால சில கெட்டது நடக்கும். ஆமாங்க ஐயா. அதாவது எப்படின்னா, செய்வனை செஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த இடத்த இவங்க வாங்குவாங்க, அவனால முடியாது, கஷ்டத்துக்கு வித்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு இவங்க வரையில அதே கஷ்டத்தை அவங்களுக்கு காட்டும். இப்போ பொதுவா எந்த இடத்துல வீடு வாங்கணும் நல்லதுங்க ஐயா? இடத்த பார்த்து தாங்க ஐயா. இப்ப வந்து என்னன்னா, இடத்த பார்த்து நீங்க எனக்கு என்ன கேட்கலாம், தொடர்பு கொள்ளலாம். அதாவது எப்படின்னா, போன் மூலியமா தொடர்பு கொள்றவங்க இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க என்ன வந்து போன்ல வீடியோ கால்ல என்ன தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் நான் சரி பண்ணி விடுவேன். சரிங்களா? என்ன கோளாறு ஏது கோளாறு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி மை கொடுப்பேன், தாய்த்து கொடுப்பேன், தகுடு கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன். வச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் ஐயா. போய் காலை வச்ச உடனே எங்களுக்கு தெரியுங்க ஐயா. வீட்டுல போய் காலை வைக்கலே எங்களுக்கு தெரியும். காத்து இருக்கு, கருப்பு இருக்கு, குட்டி சேத்தா இருக்கு, மாட பிசாசு இருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்லிடுவோம், ஏவலா இருக்கா, ஏவல் பிரச்சனை இல்ல, உடல்நல சரியில்லை,
அப்படின்னு வராங்களா, அது உடல்நல சரியில்லைனாலும் அது சொல்லிடுவோம். அது உடல் சம்பந்தப்பட்டது, நீங்க வந்து டாக்டர்கிட்ட பாருங்க. ஏவல்னால பாதிக்கப்பட்டதுன்னா அதை நாங்க காப்பாத்துவோம் சில கண்டிப்பா. வீட்டுல புருஷன் பொண்டாட்டி வந்து தொடர்ந்து சண்டை போட்டே இருப்பாங்க. அதாவது மாங்கல்ய பொருத்தம் இருக்காதுங்க ஐயா. திரும்ப மாங்கல்ய பொருத்தம் இருக்காது. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவு ஏற்படும். தாலி போடாம இருப்பாங்க. தாலி ராத்திரி 12 மணிக்கு கூட சண்டை போடுற குரூப்லாம் இருக்கா? இருக்குங்க ஐயா. அதாவது காத்து, இந்த மாதிரி காத்து பிடிச்சிருச்சு, இல்ல ஏவல்னால ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி பகலும் சண்டை வரும், பிரச்சனை வரும், வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அதாவது எரிஞ்ச போன வாடை அடிக்கும், கருகன வாடை அடிக்கும், திடீர்னு பார்த்தா எலி சத்த வாடை அடிக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா சீவன கோளாறுனா திடீர்னு யாரும் நிம்மதியா தூங்க முடியாது, தூக்கத்தை கொடுக்காது, வீட்டுல இருக்க விடாது. அப்படியே பில்லி சூனிய ஏவல் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணும், ஆளை போயில வண்டியில தள்ளி விடும். திடீர்னு போனீங்கன்னா ஏதாவது குளம் இருக்கா பார்க்கும், அதுல தள்ளிடும். மனசை மாத்தி உள்ள போச்சுன்னா மனசை மாத்தி ஏதாவது தள்ளி விட்டு ஆளை காலி பண்ணிட்டு போயிடும் ஏவல். திடீர்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும், கால் கையெல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும், கண்ணு எரிச்சலை கொடுக்கும், வயிறு வலிய கொடுக்கும். இதெல்லாம் ஏவல் செய்யற வேலைங்க ஐயா. ஒரு சிலருக்கு கெட்ட கனவுகள் வந்துட்டே இருக்கும். ஆமாங்க, மேல ஏறி யாரோ மேல அதெல்லாம் ஆத்மாங்க ஐயா. அதுதான் ஏவல். ஏவல் சம்பந்தப்பட்டது, காத்து சம்பந்தப்பட்டதெல்லாம் உடம்புல ஏறி படுக்கும். உடம்பெல்லாம் அப்படியே வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மயக்கத்தை கொடுக்கும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது, ஞாபக மறதியை கொடுக்கும், பித்து பிடிச்சது மாதிரி இருப்பாங்க. நாங்களே என்ன பண்ணணும்னு தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம இப்படியே பேசணுமான்னு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய கேஸ் வந்திருக்குங்க ஐயா, நிறைய பார்த்துருக்கேன். பொதுவா யாருக்கு செய்வினைன்றது பழிக்கும்? எல்லாருக்குமே பழிக்குமா? ஒரு சிலர் பிராமின் இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணா பழிக்குமா? எல்லா மனிதருக்கும் பழிக்குங்கய்யா. எல்லாமே வந்து எப்படின்னா, கோயில்ல ஒருத்தர் சிலை செய்யறவர், நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி சிப்பி அவருக்கே செய்வனை செஞ்சுட்டாங்க. குட்டி சாத்தானை வச்சு ஏவி, மாட பிசாத்தை வச்சு ஏவி, ஒண்ணுமே தெரியாம பித்து பிடிச்சி கிறுக்கு மாதிரி வந்தாரு. அப்புறம் காப்பாத்தி விட்டாயா. எனக்கே சிலை செஞ்சு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, சிவன் சிலையை அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு எனக்கு. சரியாகி ஒருத்தவங்க இந்த மாதிரி செய்வனை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் போவாங்க இதை சரி பண்றது? கேரளால எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயா. எல்லா இடத்துலயும் இப்ப வந்து நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன், அதனால என்ன தேடி வராங்க ஆளு. ஒரு 10 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு கேக்குறவங்க இருக்காங்களா? ஐயா, நான் என்ன சொல்றேன், நம்ம எது செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரிதான். சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகமா வாங்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், ஆயாளுக்கு படையல் போடணும், வேற ஏதாவது இது பண்ணணும், மைக் கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தா தான் நாங்க சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தவங்க வந்து நமக்கு தெரியாதுங்கய்யா. நல்லவங்களும் இருக்காங்க இதுல, கெட்டவங்களும் இருக்காங்க. அது நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா? பொதுவா இந்த செய்வனை வச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தூக்கம் இல்லாம பசி இல்லாம. ஆமாங்க ஐயா. அவங்களால சிவ வழிபாடு பண்ணா சரியா போயிடுமா? ஐயா, நான் என்ன சொல்றேன், தெய்வத்துக்கு எல்லாமே இப்ப கோயிலுக்கு போறாங்க, மாட பிசாசு பிடிச்சிருக்கு, கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு போனா அதுவும் தான் வரும். குட்டி சாத்தா இருக்கு, அதுவும் வரும். வெளியே வரையில நிக்கும், உள்ள வரையில இதா இருக்கும், திருப்பி வெளியே வரையில சேர்ந்துக்கும். ஏன் என்ன பண்ண முடியும்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெய்வம் வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு அம்மா வந்து 17 வருஷம் நான் தான் சாமின்னு சொல்லி அங்காளம்மான்னு சொல்லிட்டு போய் நெருப்பு மிதிக்குது, எல்லாம் பண்ணுது. நான் போறேன், போய் பாக்குறேன், கடைசியில பார்த்தா பிசாசு. நான் அங்காளமாங்குது. அப்புறம் நான் உட்காந்து ராத்திரி 12 மணி சரி பண்ணி விட்டுட்டு வந்தேன். சொல்ற உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வயிறு ஊதி போச்சு, வயிறு ஊதிருச்சு, கை கால்லாம் வீக்கம் கொடுத்துருச்சு. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் காப்பாத்தி விட்டேன், இப்ப நல்லா இருக்கு. இப்ப அந்த மாதிரி செய்வனை பண்றது பில்லி சூன்யம் ஏவல் மூலியமா ஒருத்தவங்களோட சொத்தையே அபகரிக்கலாமா? ஐயா, மாந்திரிகத்துல எல்லாமே சாத்தியங்க ஐயா. நல்லதை செஞ்சா கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், கெடுதல் செஞ்சா இருக்க முடியாது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லல, சில பேர் செய்யறாங்க. சரிங்களா? சரிங்க. இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, இந்த செய்வனை பண்ணி அவங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு வந்து இந்த மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்குமா? ஐயா, மன உளைச்சல் அதிகமா இருக்கு. எப்ப சாவோன்னு சொல்லி கொண்டு போய் தள்ளிருங்க ஐயா. மனசை மாத்தி மாடியில இருந்தாலும் எத்தனையோ பேர் குதிச்சிருக்கான் ஏவல்ல. சொல்ற புரியுதா? போற வண்டியில தள்ளி விட்டுரும், திடீர்னு வண்டி போய்கிட்டே இருக்கான், அப்படி ஆக்சிடென்ட் ஆகும், வண்டியை திருப்பி விட்டுரும். சில நேரத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஏவல்.
முதல்ல இந்த மாதிரி கோளாறு இருந்தா முதல்ல போய் டாக்டரை பார்ப்பாங்க, ஒண்ணுமே இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாந்திரிகளை தேடி வர்றது. சாமி நான் பார்த்தேன், எதுவுமே எல்லாமே நல்லா இருக்குன்றாரு டாக்டரு, இங்க பார்த்தா எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கேஸ் வந்திருக்கு. எனக்கு பார்த்து சரி பண்ணி விட்டுருக்கேன். இப்ப உங்ககிட்ட வர்ற மக்கள் எங்க இருந்து எல்லாம் வர்றாங்க உங்களை பார்க்க? ஐயா, தர்மபுரி, சேலம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை எல்லாம் வராங்க. இங்க தீர்க்க மலேசியா முடியாதுன்றத மலேசியால இருந்து வந்தாரு. இப்போ போன மாசம் முன் மாசம் மலேசியால இருந்து வந்தாரு. வந்து பார்த்துட்டு போனாரு சாமி. இல்ல இப்ப உங்ககிட்ட வர்ற நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆமா, இவன் பிரச்சனை என்னால தீர்க்கவே முடியலப்பா அப்படி நான் சொன்னதே இல்ல. சகலமா அம்மா தீர்த்து வைக்கும். முடியாதுன்னு இது வரைக்கும் நான் விட்டதே கிடையாது. ஏய், முடியாதுன்னு இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது, விட்டதே கிடையாது. ஒரு 3 நாள் ஆத்மா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? 3 நாளா 10-15 எல்லாம் வந்திருக்கியா, விலைக்கு விட்டுருக்கேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்ல போவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க உண்டா? அதெல்லாம் புடுவையில அடைச்சு சுடுகாட்டுல புதைச்சிருவோம். மரத்துல ஆணி வச்சு அடிப்பாங்க, புடுவை புடிச்சு அதை புடிச்சு அடைச்சு சுடுகாட்டுல புதைச்சிருவோம். இப்போ பொதுவா இப்போ பில்லி சூனியம் ஏவல் பாதிச்சவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் போகணும்னு யாருக்காவது சொல்லுவாங்களா, இல்ல அவங்களா ஐயா, இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம ஒருத்தர் சரி பண்ணி விடுறோம், அவங்க போய் சொல்றாங்க சாமி கிட்ட போ, எனக்கு கோளாறுலாம் சரியாயிடுச்சு, நல்லா இருக்கிறேன், தொழில் ரீதியா எனக்கு சரிவு ஏற்பட்டுச்சு, நான் நல்லா இருக்கிறேன் இப்ப, அந்த மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. ஐயா, சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் 4 பேருக்கு சரி பண்றோம், அவங்க போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாமி கிட்ட போனேன், எனக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, நீங்க போங்கன்னு எனக்கு சொல்லி விடுற ஆளுதான். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருங்க. எல்லாமே சொல்லுவோம், நாங்க பார்த்த உடனே எல்லாமே சொல்லுவோம். அதாவது உடல் ரீதியா பாதிப்புனா உடல் ரீதியா பாதிப்புன்னு சொல்லுவோம், செய்வன கோளாறுனா செய்வன கோளாறுன்னு சொல்லிடுவோம். இப்போ பெண்களுக்கும் வைப்பாங்களா இந்த மாதிரி பில்லி சூனியம்? ஐயா, பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே வைப்பாங்க. ஐயா, ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தைக்கே வயிற்றுல மருந்து வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. 7 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைங்க வந்து தூக்கிட்டு வந்தாங்க, உடம்பு கோளாறு. கடைசியில பார்த்தா அது மருந்து, செய்வன மருந்து வச்சிருக்காங்க உள்ள. சொல்லி விட்டேன், எடுத்தேன், இப்ப நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தை முடியலன்னா கூட என்ன தூக்கிட்டு வருவாங்க. நைட் எல்லாம் திடீர்னு தூக்கிட்டு ஓடியாருவாங்க. சுவாமி என்னன்னு பாருங்க, பயந்த கோளாறா இருக்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், குடும்பத்தோட வராங்க நம்ம பாக்குறதுக்கு. ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூன்யத்தால பாதிக்கப்பட்டவங்க, ஆமா, வீட்டுல எது பண்ணாலும் அது திடீர்னு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க கூடாது. கண்டிப்பாங்க ஐயா, எந்த நல்லதும் நடக்காது, நடக்கவும் விடாது, இருக்கவும் விடாது, படுக்கவும் விடாது, இருக்க இருக்க சாகணும் சாகணும் தான் சொல்லுவான். இத வேலையை விட்டு போறேன், இல்ல இதை அதை விட்டு போறேன், குடும்பத்தை விட்டு போறேன்னு சொல்லையிலேயே இந்த ஏவல் பிரச்சனை தான். சில பேர் ஜாதக ரீதியா எதுவும் கோளாறு இருக்கான்னு பார்க்கணும், இல்ல இந்த இடத்துல ஏதாவது கோளாறு இருக்கும், இல்ல குலதெய்வ இதுல ஏதாவது கோளாறு இருக்கா பார்த்து எது இருக்கோ அதை சரி பண்ணி விட்டா சரியா இருக்கும். இப்போ பொதுவா எதிரிங்களுக்கு இப்ப இந்த மாதிரி செய்வினை எல்லாம் வைக்கிறாங்க. ஆமா, இது எத்தனை நாள் அவங்களுக்கு காட்டும் அந்த செய்வினை? ஐயா, செய்யறது வந்து அது காட்டும், அது கரெக்டா சரி பண்ற வரைக்கும் அதை காட்டிக்கிட்டு தான் இருக்கும். எத்தனை நாள் அவங்களுக்கு அந்த பாதிப்பு? ஜென்ம ஜென்மமா நிக்கிறதெல்லாம் இருக்கு, புல்லு பூண்டு முளைக்காம போனதெல்லாம் இருக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை பார்த்து என்ன ஏதுன்னு அதை எடுக்கணும். அதை செய்யறாங்களா அவங்களுக்கே திருப்பி விட்டுறணும்.
பேர் பாக்குறதுக்கு ஓட்டம் இருக்கும். ஓட்டம்னு சொல்றது வந்து முனீஸ்வரம் போற பாதை, சுவாமி போற பாதை பார்த்தா சில பேருக்கு வந்து வீட்டுல கட்டி இருப்பாங்க, மூளையில விரிசல் விட்டுருக்கும், நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாது, சில கோளாறுலாம் வரும் முனி கோளாறுனால. சில பேருக்கு வந்து இடத்த வந்து மாந்திரிக சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விற்க விடாது. அந்த மாதிரி நிறைய இடம் நான் வந்து வித்து கொடுத்துருக்கேன். சில பேருக்கு வந்து அந்த இதை செய்வன கோளாறு அகட்டின உடனே வித்து போயிடும். ஒரு அம்மா வந்து அதே மாதிரிதான் 10 வருஷமா எனக்கு இடமே விற்கலன்னு இங்க சொன்னாங்க. நான் அதே மாதிரி போனேன், சென்னையில போய் பார்த்து பூஜையை போட்டேன், கரெக்டா வந்துச்சு, இப்ப வித்துட்டாங்க. ஒரு சில அம்பத்தூர் வீட்டுல கிட்ட. அவங்க பசங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்லா இருப்பாங்க, ம் திடீர்னு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. ம் இன்னும் இந்த செய்வினை இருக்கிறதுனாலதான். ஐயா, மனநல பாதிக்கப்படுறது வேறங்க ஐயா. செய்வன கோளாறுல ஊசு மாதிரி ஆக்கும். சரிங்களா? மனநல சம்பந்தப்பட்டது சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறதும் உண்டா? கண்டிப்பா சாப்பாட்டுல கலந்து கொடுப்பாங்க, டீல கலந்து கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே சாப்பிட்டு. இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா அவங்க ஏதாவது கொடுத்தா நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லைங்க, எல்லாரும் எல்லா மாதிரி இருக்க மாட்டாங்க. அது கொடுக்கறது வந்து நம்ம சாப்பிடையில என்ன தெரியும், இப்ப அன்பா கொடுக்குறாங்க உங்களுக்கு, எதுல வேணாலும் வச்சு கொடுப்பாங்க. லட்டு, ஜிலேபி, காப்பி, கறி குழம்பு, மீன் குழம்பு, அது வச்சு கொடுக்கையில என்ன ஆகும்னா அது கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களை, அதாவது நீங்க நல்லா தொழில் பண்றீங்க, உங்களை வந்து அந்த இதுல இருந்து விளக்கணும், இல்ல வேற ஏதாவது கோளாறு பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வசியம் கேட்கிறவங்களுக்கு வந்து நீங்க வசியமாகணும், நீங்க அவங்க சொல்றதை நீங்க செய்யணும்னா இந்த மாதிரி மருந்து போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. பொருளாதார நெருக்கடி ஏற்படுமா இந்த செய்வினை? கண்டிப்பா எல்லாமே ஏற்படுங்க ஐயா. பொருளாதார நெருக்கடினா எந்த வேலையும் செய்யவே விடாது, படுக்கும், தூங்க வைக்கும், முதல்ல தூங்க வைக்கும், உடம்பு அசதியா இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, கால் கையெல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் எரியும், திடீர்னு நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அதுதான் ஏவலுடைய பிரச்சனை. செய்வினை என்பது யாருக்கு பலிக்குங்க? அம்மா எல்லாருக்குமே பலிக்கும். நான் சொல்றது அதாவது அவன் செய்யறவன் கரெக்டா இருந்தானா எல்லாருக்குமே பலிக்கும். நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமியை கும்பிட்டுட்டே இருக்கீங்க, எனக்கு வராதுன்னா சொல்லவே முடியாது. நீங்க கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா செய்வன வெளியே நிற்கும், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வெளியே வந்துட்டீங்கன்னா அது திருப்பி சேர்ந்துக்கும் உடம்புல. ஒரு சில பேர் இந்த செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு யாராவது வீட்டு பக்கத்துல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி பரிகாரம் பண்றதுனால செய்வினை குறையுமா, இல்ல அதுக்குன்னு தனி பரிகாரம் இருக்கா? ஐயா எல்லாமே பரிகாரம் இருக்குங்க ஐயா, நாங்க சொல்லுவோம், பார்ப்போம். உங்களை பார்க்க வர்றவங்க என்னென்ன கொண்டு வரணும்? என்ன பார்க்க வர்றது வந்து விபூதி, குங்குமம், மஞ்சத்தூள், சரிங்களா, கற்பூரம், எலுமிச்சம்பழம், இது பார்க்க வந்தா போதும், எனக்கு எடுத்துட்டு வந்தா போதும். எத்தனை எலுமிச்சம்பழங்க? எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம். நாங்க சொல்றது அந்த இதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவோம், எத்தனை வேணும், 3 வேணுமா, 4 வேணுமா, 7 வேணுமான்னு அதுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க பொருளை அங்க அதே தடுத்து விடுமா? வாங்க முடியாது. அங்க வந்து எடுத்துட்டு வர்றத அதை வாங்க முடியாம சில இதெல்லாம் தடுக்கும். சில இது என்ன பண்ணும், வாங்கிட்டு வரும், வாங்கிட்டு வந்து இங்க காலை வைக்கையில ஆட ஆரம்பிக்கும், மயக்கம் வரும். இங்க வந்தோடனே அம்மா வந்து சொன்ன உடனே ஐயா நான் போயிடறேன்னு சொல்லுவோம், உடம்பெல்லாம் நடுங்கி பயப்படும், காத்து கோளாறுலாம் வந்து இங்க வந்தவொடனே ஒதுங்கும். இப்ப வயசானவங்களுக்கும் நம்மளுக்கு பாதிக்கப்படுவாங்க செய்வனையால? ஐயா எல்லாருமே செய்வனையெல்லாம் பாதிக்கப்படுவாங்க ஐயா. வயசானவங்க சரி, குழந்தையும் சரி, யாரா இருந்தாலும் செய்வனையில பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுக்கிறது, இந்த மாதிரி கழுப்பு எடுக்கிறதெல்லாம் சுடுகாட்டுல வச்சு எடுக்கணும், இல்ல ஆள் இது பண்ணாத இடத்துல வச்சு எடுக்கணும். இத பாத்தீங்களா, இதெல்லாம் அதுக்குத்தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்வனை செய்யறவங்க கல்பு கழிக்கணும். இந்த மாதிரி பொம்மை உருவம் எடுப்போம், உருவம் எடுத்து எல்லாத்தையும் கழிக்கையில வீட்டுக்கிட்ட எதுவும் செய்யக்கூடாது, அதை கொண்டு போய் மயானத்துல செய்வோம். வேற யாராவது இதை மிதிக்க கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்க கொண்டு போய் மயானத்துல செய்வோம். அதெல்லாம் இந்த இப்ப நீங்க செஞ்சு வச்சிருக்கிறது வந்து இப்ப இது மேல ஏதாவது முள்ளு ஆணி இனி குத்துனா எல்லாமே குத்துவோங்க ஐயா, எல்லாமே இது பண்ணுவோம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிக்கும். இது வந்து எடுக்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அகற்றுறதுக்கு, சரிங்களா, இந்த வந்து செய்வன கோளாறு அகற்றுறதுக்கு இதுல நிறைய பொருளை வைப்போம். அது வந்து சுடுகாட்டுல செய்யறது. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பொம்மை மட்டும்தான் செஞ்சு வச்சிருக்கோம், சில விஷயம்லாம் அங்க வச்சு செய்வோம்.
நடுராத்திரி பண்றதும் உண்டா இந்த செய்வனை? ஐயா நடுராத்திரில ஆம்பளை ஆளுக்கு பண்ணுவாங்க ஐயா. பொம்பளை ஆளுன்னா நடுராத்திரி கிடையாது, மதியத்துல செய்வோம். பொம்பளை ஆளுங்கெல்லாம் வந்து ராத்திரில கூட்டு போக முடியாது இல்லையா, அதனால வந்து பகல்ல பண்ணி விடுவோம். பகல்ல 12 மணி 1 மணிக்கு கொண்டு போய் கழிச்சு விடுவோம். செய்வனை என்பது எப்ப எடுப்பீங்க? அப்ப பகல்ல எடுப்பீங்களா இல்ல இரவுல எடுப்பீங்களா? பகல்லையும் எடுப்போம், இரவும் எடுப்போங்க ஐயா. 2 வேளையும் எடுப்போம். எப்ப ஆக்ரோஷமா இருக்கும்? எப்பவுமே ஆக்ரோஷமா தான் இருக்கும். செய்வனன்றது எப்பவுமே ஆக்ரோஷமா தான் இருக்கும். ஒருத்தரோட உடம்புல எவ்வளவு நாள் இருக்குங்க? அது கணக்கே இல்லைங்க ஐயா. அதுக்கு நேரம் காலம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வயசு வித்தியாசமே கிடையாது. இப்போ சொத்து இருக்கும், சித்தப்பை ஏமாத்துவான்றான், பெரியப்பை ஏமாத்துவான், செய்வனை செஞ்சு அந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அவனுக்கு நிறைய பணம் காசு இருந்துச்சு, அவனுக்கு செய்வனையை செஞ்சு விட்டான். அது என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கடையில. திடீர்னு பார்த்தா உடல்நலம் சரியில்லாம போச்சு. ஃபேன்ல வந்து கயிறை போட்டு தொங்குற அளவுக்கு போச்சு. அப்போ ஒரு அம்மா அழுதுச்சு, அவங்க வீட்டுக்கார அம்மா, எனக்கு தெரியாது. திடீர்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க உயிரை காப்பாத்தி விட்டேன். ஒரு 15 வருஷம் இருக்கும் முன்னாடி. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு துளி கூட பயனே இல்லாம இருப்பாங்க இந்த செய்வனை பண்ணி. எங்கெங்கயோ இப்ப வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு, சாமி 20 பேர்கிட்ட பார்த்தேன் சரியாகல, 10 பேர்கிட்ட பார்த்தேன் சரியாகல அப்படின்னு வந்து சொன்னவங்க எல்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க ஐயா. பொதுவா இந்த போதை வஸ்துக்களும் பயன்படுத்துவாங்களா இந்த செய்வனை பண்றவங்க? ஐயா சில பேருக்கு சில இதெல்லாம் செய்வாங்க ஐயா. இப்ப வந்து நான் வந்து இது பண்றது வந்து உங்களுக்கு வந்து இங்க காட்டுற மயானத்துல வந்து சில விஷயம்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் வச்சு நாங்க செய்வோம். அது சொல்ல முடியாது, அதெல்லாம் உக்கிரமானது. மயானத்துல இருக்குது. அதெல்லாம் வந்து உக்கிரமானது. அதெல்லாம் சொல்ற உங்களுக்கு புரியுதா? காத்து கருப்பு ஏவல் பில்லி சூனியம் சகலத்தையும் சக்திகளை ஏறி விட்டு எந்திரத்துல வைப்பாங்க. என்னங்கய்யா வந்து பூஜைப்படையில் வச்சு ஐயா சுடுகாட்டுல தாங்க எல்லாம் பண்றது, மயானத்துலதான் எல்லாமே பண்றது. இப்ப வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு நம்ம பூஜை போறோம்ல, என்னென்ன அறிகுறி செஞ்சோம் அவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு ஐயா கால் கை வராது, கை கால்லாம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும், கண் எரியும், திடீர்னு பார்த்தா நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா மூச்சு வராத மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தொண்டை எரியிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஞாபக மருதியை கொடுக்கும், திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தா ஆளி ஏறி உக்காடுற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா காதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், என்ன ஏதுன்னே தெரியாது. அவங்களும் குழம்புவாங்க. திடீர்னு ஆஸ்பத்திரி போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா அவன் என்ன சொல்லுவான், உடம்பெல்லாம் நல்லா இருக்கம்மா நீ போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி வந்தா ராத்திரில தூங்கவே முடியாது, பகல்ல தூக்கமும் கொடுக்காது. என்ன பெது காதுல வந்து கீறு கீர்னு கத்தும், பேசுற மாதிரி இருக்கும். திடீர்னு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த குட்டி ஜெயத்தான், இந்த ஏவல், மாட பிசாசு ஏவல் எல்லாமே கருஞ்சூனியம் வெண்சூனியம், கருஞ்சூனியம் வெண்சூனியம் ஏவல் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. குடும்பத்தை இருந்து பிரிச்சிரும், ஆள்களை பிரிச்சு விட்டுரும், நிம்மதியா அவங்கள இருக்க விடாது. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைய பண்ணும், அம்மா அப்பாவுக்குள்ள நிம்மதியா இருக்க விடாது. குடும்பமே நாசமா போகும். அதுதான் நாச வேலை. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வம் கும்பிடவே மாட்டாங்க ஐயா. குலதெய்வம் வந்து இந்த மாதிரி செய்வன கோலா இருந்தா குலதெய்வம் விளக்கேத்த விடாது. அதாவது சாமி எனக்கு வந்து குலதெய்வமே எதுன்னு தெரியல, அதாவது எத்தனையோ வருஷம் ஆச்சு, எப்படி வழிமுறைன்னு தெரியல, என்ன சாமின்னு தெரியலன்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து குலதெய்வம் என்ன சாமின்னு சொல்லுவேன், எப்படி வழிமுறை கும்பிட்டாங்க. குலதெய்வ கட்டை உடைக்காம செய்வன கோளாறு சரி செய்ய முடியுமா? எல்லாம் கட்டும் உடைக்கணுங்க ஐயா. குலதெய்வ சாமி கட்டி எல்லாத்தையுமே உடைக்கணும். என்னென்ன கட்டு போட்டிருக்கானோ அத்தனை கட்டையும் உடைக்கணும். சரிங்களா? அதாவது எனக்கு சாமி எனக்கு தெரியவே தெரியல, எப்படி கும்பிட்டாங்க வழிமுறை தெரியல, என்ன சாமினே தெரியலன்னா கண்டிப்பா வா. எந்த சாமியா இருந்தாலும் உனக்கு நான் தெளிவா சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு, போ. எப்படி வழிமுறை போட்டாங்க, என்ன சாமியை கும்பிட்டாங்க, அது எப்படி கும்பிட்டாங்கன்னு உங்களுக்கு நான் வழிமுறையை சொல்லுவேன்.
சில பேர் கடன் கொடுத்துருப்பாங்க. ஆமா. 5 லட்சம் கொடுத்தேன், ம் 10 லட்சம் கொடுத்தேன், இன்னும் காட்டல, ம் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்காம இருக்கிறான். ம் அவங்ககிட்ட இருந்து எப்ப இந்த காசை எனக்கு திருப்பி தருவீங்க, கண்டிப்பா வாங்கி கொடுப்பீங்களா இந்த பணத்தை? கண்டிப்பா வாங்கி இந்த மாதிரி கொடுப்பாங்க. வர்றவங்க இருக்காங்க. இங்க வரவங்க இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அது எதனால, ஏன் சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க வீட்டுல ஒரு 10 காசு தங்க மாட்டேங்குது சாமி, எதனால அது தங்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை சாமி, வீட்டுல விளக்கு ஏத்த முடியல, எதனால அது ஏற்படுதுன்னு சொன்னா, முதல்ல வந்து இருக்கிற இடத்துல ஏதாவது கோளாறா, இந்த சுவாமி இதுல எதுவும் கோளாறு இருக்கா, சாமியை பிடிச்சி கட்டி வச்சிருக்கானா, காசு 10 காசு தங்க மாட்டேங்குதே சாமி, என்ன பண்றதுன்னா இந்த ஏவல் பில்லி சூனியத்தினாலதான் இந்த இவ்வளவும் பிரச்சனை. சில பேர் வீட்டுல இந்த தகுடு எல்லாம் புதைப்பாங்களா வீட்டுல? கண்டிப்பா புதைச்சிருக்காங்க ஐயா. நான் திருவண்ணாமலைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு 3 மாசம் முன்னாடி போனேன். அவங்க என்னன்னா இந்த மாதிரி விவசாய வேலை, இந்த வேலை செய்யற இடத்தெல்லாம் அப்படியே கருகி போகுது, பயிர்கள்லாம் கருகிருது. வீட்டுக்கு போனேன், போயிட்டு பார்த்துட்டு எங்கெங்க தகுடு இருக்கோ அது முன்னாடியே பார்த்து சொல்லிட்டேன், இந்த இடத்துல தகுடு இருக்கு. நான் போனது கரெக்டா ராத்திரி 12 மணி இருக்கும். அவங்க வந்து எனக்கு வந்து திருவண்ணாமலை வந்தவொடனே ஒரு வண்டி ஆட்டோ வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனவொடனே நான் பார்த்தேன் என்னென்ன கோளாறு இருந்துச்சுன்னா, செய்வன கோளாறு அந்த பையனுக்கு இருந்துச்சு. சாமியை கட்டி வச்சிருந்தாங்க, உடச்சி விட்டேன். திரும்பி பார்த்தா வீட்டை சுற்றி ஃபுல்லாக தகுடு அடிச்சு வச்சிருந்தாங்க. தகுடெல்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு கரெக்டாக பார்த்தேன். எல்லாம் இதுக்கு இந்த இடத்துல தோண்டி பார்த்தாங்க, அங்கங்க தகுடு இருந்து எடுத்தாங்க. எனக்கு எடுத்து காட்டின உடனேயே அங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவங்க அந்த பையனை வந்து இந்த மாதிரி லூசு மாதிரி இருந்தான், செய்வன கோளாறு பாதிக்கப்பட்டான், அதெல்லாம் எடுத்து விட்டு இப்ப நல்லா இருக்காங்க ஐயா. செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க இந்த தொழில் முடக்கம் பண்ணி விட்டுருவாங்க. ஆமாங்க ஐயா. வீட்டுல சண்டை சச்சரவு வரும். ஆமாங்க ஐயா. இல்ல கெட்ட கனவு வரும். ஆமா. இல்ல தீர்க்க முடியாத நோய் உண்டாக்கிடுவாங்க. ஐயா ஒருத்தர் இருக்காருன்னா உடல் ரீதியா முதல்ல நோயை கொடுக்க பார்க்கும், அப்படியே சாப்பிட விடாது, ஜீரணம் ஆகாது, வாந்தி வர மாதிரி இருக்கும், வாந்தி வராது, நெஞ்செல்லாம் அழுத்துற மாதிரி இருக்கும். வீட்டுல பழம் கூட அழுகி போயிடுமா? பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஐயா எல்லாமே கருகும், பழம்னு கிடையாதுங்க ஐயா, எல்லாமே அழுகி போயிடும். உங்களுக்கு தேங்காய் வச்சா கூட தேங்காய் கூட அழுகும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எது எடுத்துட்டு வந்து வச்சாலும் விளங்காதியா, சாம்பல் மாதிரி ஆக்கிரும். இந்த மாதிரி அறிகுறி ஏற்படும் போது அவங்க பயப்படுவாங்களா? ஐயா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க ஐயா. நான் சொல்றது புரியுதா? எளிமையா நம்ம சொல்லும் போது எளிமையா பரிகாரம் சொல்லுவோம், எளிமையா இதுக்கு தீர்வு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கட்டை எப்படி எளிமையா இது பண்ணி இது பண்ணுவோம், எங்களை பொறுத்த வரைக்கும் எளிமையா. சரிங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த செய்வினை நீங்கிறதுக்கு எலுமிச்சம் 3 எடுத்து தலையில இருந்து கால் வரைக்கும் திருஷ்டி சுத்தி போடுவாங்க. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு வந்து சில பேரு சில எல்லாம் இருக்குங்க ஐயா. மாந்திரிகத்துல வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க ஐயா. நான் சொல்றேன் சுத்தி போடும்போது செய்வினா போயிடுமா? அதுக்கு மந்திரம் இருக்குங்க ஐயா. மந்திரம் சொல்லி அதை அறுக்கணும். தேங்காய் பூசணி இதெல்லாம் செய்யல திருப்பி வந்து அதை அறுக்கணும். எதாவது கட்டு இருக்கா அதெல்லாம் விளக்கணும். முதல்ல விளக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும். ஏவலை முதல்ல விளக்கி விட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணும். ஏவலை விளக்காம இதெல்லாம் செஞ்சா சும்மா சுத்தி போட்டாலாம் போகாதுங்க ஐயா. அது மந்திரம் சொல்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் போகும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரிப்பா. என்னுடைய இதை வந்து நான் விதியை வந்து பார்த்துட்டேன். என் இது விதிக்கு வந்து நான் ஜீவ சமாதி ஆகுன்றது விதி. எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக என்னை வந்து கடவுள் படைச்சிருக்கான். அதனால நான் எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏவல் பில்லி சூனியம் எல்லாத்தையும் விளக்குறேன். எத்தனையோ பேர் என்னால நல்லா இருக்கான். ஆமா காளி. சரிங்களா? பொதுவா இந்த பில்லி சூனியம் ஏவல் பண்றவங்க சொந்தக்காரங்களே வைப்பாங்களா? ஐயா சொந்தக்காரங்க வைப்பாங்க, தொழில் ரீதியா வைக்கிறாங்க, மறைமுகமான செய்யற வேலைங்க அதெல்லாம். கூட இருந்தே குழி பழிக்கிற வேலை இதெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு வரைக்கும் நாங்க சொல்லுவோம். சரிங்களா? இவங்க தாங்க செஞ்சாங்க. நீரை எடுத்துட்டு போய் வீட்டுல தெளிச்சா செய்வனம் போயிடுன்றாங்க. அதெல்லாம் போகாதுங்க ஐயா.
கடல் நீரை தெளிச்சா போகாது. கடல் நீர் வந்து என்னன்னா இந்த மாதிரி தீட்டாகுது, பொம்பளையாள் வராங்க, இல்ல சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போறதுன்னா கடல் தீர். அதை கொண்டு போய் தெளிச்சாலாம் செய்வன குணமாகாது. சரிங்களா? செய்வனம் பாதிச்சவங்க கோயிலுக்கு போக முடியுமா இல்ல போக கூடாதா? கோயிலுக்கு போக விடாதுங்க ஐயா, ரொம்ப தடையை கொடுக்கும். அப்படி மீறி போனாலும் செய்வன செஞ்சது வெளியே நிற்கும், கோயிலுக்குள்ள வராது. அதாவது குட்டி சைத்தான், மாட பிசாசு அந்த மாதிரினா கோயிலுக்குள்ளேயே வரும். அவங்க நெருப்பு வச்சா இதுவும் நெருப்பு மதிக்கும், எல்லாமே பண்ணும், எல்லாமே சாமி மாதிரி ஆடும், எல்லாமே பண்ணும். சில பேர் சாமியை வச்சு ஏவாங்க, சில பேர் ஆத்மா வச்சு ஏவுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஐயா இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னா எங்க வந்து பார்க்கணும்? ஐயா ஆவடி வீராபுரம் கன்னியம்மன் நகர். சரிங்களா? கன்னியம்மன் கோயில் பேக் சைடு இருக்கு. ஃபோன் நம்பர் வந்து 89 39 36 42 58. என்னென்ன எடுத்துட்டு வந்தாங்க? வரையில எலும்புச்சம்பளம் ஒரு 3 எலும்புச்சம்பளம். சரிங்களா? விபூதி, குங்குமம், கற்பூரம், இது 3 எடுத்துட்டு வந்தா போதுமானது. சரிங்களா? அதை பார்த்துட்டு வேற ஏதாவது தேவைன்னா நான் சொல்லுவேன். எத்தனை நாளைக்குள்ள முடிச்சு கொடுப்பீங்க? உடனே முடியும் பிரச்சனை, உடனே முடிச்சு கொடுப்பேன். காத்து கருப்பு ஏவல் எது இருந்தாலும் உடனே முடிஞ்சிடும். சரிங்களா? உடனே தீர்வு நம்ம கிட்ட. வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. ஐயா எனக்கு வந்து மாந்திரிய சம்பந்தப்பட்ட கட்டு போட்டிருக்காங்க. சுவாமி நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன், திருப்பி வரவே இல்லை அப்படின்னா கட்டை உடச்சி விடுவேன். சரிங்களா? ஏற்கனவே வந்து ஆத்மாவை பார்ப்பேன். ஆத்மான்னா செத்தவங்க, அது ஒரு நாள் பார்ப்பேங்க ஐயா. செத்தவங்களை பார்க்கறது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. சில பேர் வந்து ஆத்மா வந்து செத்து இருக்கும், அது வந்து சுவாமி அழைக்கல பார்க்க மாட்டோம், அதுக்கு தனியா ஒரு நாள்ல பார்ப்போம், பார்த்து ஆத்மாவுக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் நான் எல்லாமே சொல்லுவேன். சரிங்களா? சம்பந்தப்பட்டது இது நடக்க போகுது, இது நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. முதல்ல பேட்டி வரையில நான் சொன்னேன், இந்த மாதிரி மழையினால பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மழைனால பாதிப்பு வந்தது. மழைனால பாதிப்பு வந்தது, அதே மாதிரி ஏற்பட்டுச்சு. சில விஷயம் எல்லாருமே பார்க்க வராங்க, அரசியல் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, எல்லாமே ஐயனை நாடி வராங்க. நல்லது நடக்குது. ஐயா இப்ப போன வாட்டி பார்க்கும்போது ஐயா இல்ல, இதை யார் எடுத்து வந்து வச்சது உங்களுக்கு? ஐயா இது வந்து எப்படின்னா, ஒரு சிலை செய்யறவர். அவர் வந்து என்னன்னா உடல்நலனால செய்வனைனால பாதிக்கப்பட்டார். அப்படி பாதிக்கப்படையில இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 10 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. அந்த நேரம் வந்து நான் என்ன பண்றேன்னா, அவருக்கு வந்து சரி பண்றேன். சிலை செய்யறது சிப்பிக்கு வந்து நான் சரி பண்றேன். சரி பண்ணையில அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க எல்லாருக்கும் நீங்க வந்து உயிரை காப்பாத்தி விட்டீங்க, அதே மாதிரி ஏன் உயிரையும் காப்பாத்தி விட்டீங்க, நீங்க ஏதாவது செலவு என்ன சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து சின்னதா வச்சிருந்தேன் சிவலிங்கம், பெரிய லெவல்ல இல்லை, இந்த மாதிரி நான் பெருசு வைக்கல, எளிமையா சின்னதுல வச்சிருந்தேன். அப்பத்துல இருந்து நான் அவரை வந்து வழங்கிட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு, ஐயா இதை நீங்க வைங்க அப்படின்னு. என்கிட்ட அதிகமா காசு வாங்கல. அவர் வந்து நான் என் உயிரை காப்பாத்தி விட்டீங்க, அதனால நீங்க இவரை வச்சுக்கோங்க. அவர் வந்த அப்புறம் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? கண்டிப்பா. இவர் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தது, இந்த சீட்டு கூட இல்லாம இருந்தது. இவர் வந்த உடனே இந்த சீட்டை போட்டங்க ஐயா. சரிங்களா? நிறைய பேர் உடல்நல சரியில்லாம வராங்க, சரியாகுது. ஏவல்ல சரியாம பில்லி சூனியம் அந்த மாதிரி பாதிப்பு, காத்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க நிக்க விடாது. காத்து பேய் பிசாசு அந்த மாதிரி எது இருந்தாலும் இங்க நிக்க விடாது. அதே மாதிரி நோயினால பிணினால உடம்பு முடியாம வந்தவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா கிட்ட. வந்து நிக்கையிலேயே கோளாறு என்ன, இல்ல செய்வன கோளாறா, இல்ல வேற எதுவும் கோளாறா, இல்ல காத்தா, இல்ல கருப்பா, இல்ல வேற எதுவும் பிடிச்சிருக்கா, இல்ல சொந்தக்காரன் எதுவும் செஞ்சானா, இல்ல வேற யாராவது செஞ்சாங்களா, இல்ல தொழில் ரீதியா எதுவும் செஞ்சாங்களா, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். ஐயா இப்ப வச்சிருக்கிறது எத்தனை அடியில? என்னங்க ஐயா இது வந்து ஒரு அடியில வச்சிருக்காரு, 1.5 அடியில வைக்க சொன்னாரு. இது வந்து 1 அடி வச்சிருக்காரு. ஐயாவோட லிங்கம்
ஐயா லிங்கம் தான் சொன்னாரு. ஒரு அடி. ஒரு அடி தான். இத பார்க்க வர்றாங்களா மக்கள்? மக்கள் பார்க்க வராங்க. சர்வம் வரும் ஐயா. மேல. சர்வம் வந்து விளையாடும் இங்க. ஐயா மேலே ஐயா மேல ஏறி விளையாண்டு போய்கிட்டே இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா வரும், பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா வரும். இந்த 2 நாளுமே வரும். யாரும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு போயிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பேன். இங்க வாங்க. இந்த என் பேர் வந்து ஸ்டாலின். இந்த நம்பர் வந்து 89 39 36 42 58. இது ஆவடி வீராபுரம் கன்னியமநகர். சரிங்களா? ஆவடி வந்துட்டு வீராபுரம், வீராபுரத்துல இருந்து கன்னியமன் கோயில் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா பக்கத்துலயே இறங்கிடும்.